எல்லாத்தையுமே இழந்தாச்சு, இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இழந்த ஒன்றை விட மிக சிறப்பானது ஒன்று கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு துவா இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெய்த் அண்ட் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நபித்தோழர் அபூ சலமா, நபித்தோழி உம்மு சலமா 2 பேரும் போற்றுதலுக்குரிய கணவன் மனைவி. மிக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வரக்கூடிய இருவர்கள் திடீரென்று அபூ சலமா மரணத்தை தழுவுகிறார். கணவரின் மரணத்தால் நொடிந்து போன உம்மு சலமா நபியை தேடி செல்ல நபி அங்கே ஒரு துவாவை கற்றுத்தருகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபி முஸீபதி வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா. உம்மு சலமா இந்த துவாவை ஓது. நீ இழந்த ஒன்றை விட அல்லாஹ் சிறப்பான ஒன்று கொடுப்பான். துவாவுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நான் இழந்ததில் எனக்கு நன்மையை கொடு, இழந்த ஒன்றை விட சிறப்பானதை கொடு. நபி சொல்லிக் கொடுத்த இந்த துஆவின் அர்த்தத்தின் ஆழத்தை புரிந்த உம்மு சலமா சற்றே யோசித்தார்கள். என் கணவரை காட்டிலும் ஒரு சிறப்பானவர் கிடைப்பாரா என்று யோசித்துக் கொண்டிருக்க அல்லாஹ் நபிகளாரை உம்மு சலமாவை திருமணம் முடிக்க சொல்லி எழுதுகிறான். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மனதில் கணவர் அபூ சலமா தன்னிகரற்ற கணவராக இருந்தாலும் அவரை விட பன்மடங்கு சிறந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கொடுத்தான் என்பது வரலாறு. இதே போலதான் நம்ம வாழ்க்கையும், அது பொருளாதாரமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், நாம் என்ன இழந்தோமோ இழந்த ஒன்றை விட சிறப்பான ஒன்று கிடைக்கணும்னா நீங்கள் நொடிஞ்சு போகாமல் இந்த துவாவை ஓதுங்க. நிச்சயம் நீங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை இந்த பிரார்த்தனையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.